பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இந்த அதிகாரத்திலே மிகவும் தெளிவாய் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, நமக்கு எதிரானவர்கள், நம்முடைய எதிரிகள் அல்லது சத்துருக்கள், அவருடைய கிரியைகள் நம்மை சூறையடிக்கப்பட்டது போல காணப்பட்டாலும் அவர்களுடைய முடிவை 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவர்கள் கொள்ளையிட்டால் அவர்களும் கொள்ளையிடப்படுவார்கள். அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினால் அவர்களும் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்று இதிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவராகவும் நமக்கு பதில் கொடுக்கிறவராகவும் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் எவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களுக்கு நன்மை செய்தால் மனுஷர்களுடைய கிரியைகள் நமக்கு எதிராக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் கவலைப்படுவதற்கு அவசியமில்லை. தற்பொழுது கூட ஒரு ஊழியர் என்னிடத்தில் பேசினார். அந்த ஊழியருடைய மனவேதனை, அவர் ஒருவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக சபையின் ஊழியர்கள் மந்தைகளின் மேல் கவனமாய் இருக்கிறபடியினால் ஆடுகள் சிதறுண்டு போகிறதை அவர்களால் தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்குள் கடந்து போகிறவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், சத்துருனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் சரியாய் விளங்கி கொண்டு அதற்கு காரணமாய் எழுகிற ஆவியின் கிரியைகளை நிர்மூலமாக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அப்படி கிரியை செய்கிற அந்த ஆவியின் தாக்கத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அதனால்தான் இந்த வசனம் சொல்கிறது, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரெழும்புவார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் காத்திருக்கும் காலத்தில் நாம் குடிகொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உயர எழும்புகிற ஒரு காலம் உண்டு. காத்திருப்போம், நிச்சயம் உயர எழும்புவோம். இந்த வார்த்தை உங்கள் வாழ்வை அது வளமாக்கும், நலமாக்கும், சுகமாக்கும், பலப்படுத்தும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். God bless you.